ஸோ காலையில் வந்து டீடாக்ஸின் வாட்டர் ரெடி பண்ணுறதுக்காக தண்ணி வந்து இங்கே வச்சுருக்கேன். அதில் வந்து 4 ஸ்லைஸ் வந்து லெமன் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இடித்து வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து சேர்த்துக்கலாம். இது நைட்டே கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் வந்து சூடு பண்ணி குடிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். மார்னிங்கில், அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் வந்து சாப்பாடு முடிச்சுட்டு குடிக்கிறதுக்கு, அப்புறம் நைட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு குடிக்கிறதுக்கு இதை நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் வந்துட்டு இது வந்து வெளித்தள்ளும். அதே மாதிரி கெட்ட கொழுப்பையும் கரைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை குடிச்சு முடிச்சுட்டு டெரஸ் போயிட்டோம். ஸோ இன்றைக்கி காய்கறிலாம் என்னென்ன காய்ச்சிருந்ததோ அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் செடிகளுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு இடம்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்தோம். கரெக்டாக 1 hour வந்து நான் டெரஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பாதாம் தான் எடுத்திருந்தேன். ஃப்ரைட் பாதாம் அண்ட் இந்த டீடாக்ஸின் வாட்டர் வந்து எடுத்திருந்தேன். இந்த பாதாமோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். 11 மணி போல் நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு இளநீ வந்து குடிச்சிருக்கேன். வெறும் தண்ணி மட்டும்தான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். ஸோ வாங்க மதியம் லஞ்ச் என்ன ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி பீக்கங்காய் முட்டை பொரியலும் சிக்கன் வந்து தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக இங்கே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். சரி, பீக்கங்காய் முட்டை பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ கடுகு ஜீரகம் நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பீக்கங்காய் முட்டை பொரியலுக்கு பிஞ்சு பீக்கங்காவாக எடுத்துக்கோங்க, அதுதான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சில பீக்கங்காய் வந்து கசப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கட் பண்ணும்போதே ஒரு பீக்கங்காய் எடுத்து வச்சு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க. பீக்கங்காயில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் வந்து சேர்க்க தேவையில்லை. இதுவே வந்து நீர்க்காயின்றதுனால நல்லாவே வந்து தண்ணி விடும். ஸோ இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த பக்கம் கடாயை வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகட்டும். 30 கிராம் அளவுக்கு பட்டரை வந்து சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனஸ் வந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீக்கங்காய் வந்து தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இது வந்துட்டு நல்லா வேகட்டும். இங்கே பட்டை கிராம்பெலாம் நல்லா வந்து பொரிஞ்சு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பொடியாக கட் பண்ண தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து சேர்க்குறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசம்லாம் நல்லா வந்து போயிடணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இங்கே வந்து நம்மளுக்கு பீக்கங்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அதில் வந்து முட்டை வந்து 2 சேர்த்துக்கலாம். ஸோ 2 முட்டை எடுத்துருக்கேன். இந்த பீக்கங்காயெலாம் ஒரு சைடாக வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். இல்லைனா வேறு ஒரு பேனில் கூட ஊற்றி நல்லா வந்து பொடி மாஸ் மாதிரி ஆனதுக்கப்புறமா எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேன். ஸோ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த முட்டை வந்து ஒரு 1/2 பாயில் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து ஓரளவு வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு காயோடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு பீக்கங்காய் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இல்லை கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மிளகு பொடி நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இறக்கிட வேண்டியது தான். நல்லா ட்ரையாக ஆக்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு பீக்கங்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு கிரேவி வந்துட்டு நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு குடமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன்.
ஒரு 2 நிமிஷம் வந்து குடமிளகா போட்டு வேக விட்டால் போதும். எண்ணெயிலேயே வந்து வதக்கி போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழைகள் வந்து சேர்த்தாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. மதியம் என்னுடைய லஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் முட்டை பொரியல் அண்டு 1 கப் வந்து சிக்கன் வந்து வச்சுருக்கேன் வித் குடமிளகாவோட. இதுதான் மதியம் எனக்கு லஞ்ச். மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு 1 ஹவர் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் எழுந்து 1 ஹவர் வந்து வாக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா மதியம் செஞ்ச பீக்கங்காய் முட்டை பொரியல் அண்ட் சிக்கன் வந்து வச்சுருக்கேன். கூட வந்துட்டு மார்னிங் வந்துட்டு லெமன் டீ வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்து குடிச்சிட்டு படுக்க போகிறேன். ஸோ இனியோட டே எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.